முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து அதை ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சா, பிகாஸ் முருங்கைக்கீரையில அவ்வளோ சத்து இருக்கு, நம்மளோட பிளட் ரொம்ப பியூரிஃபைட். அயன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்க முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து இது எல்லாமே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி, காஞ்ச மிளகாய், பூண்டு இதையும் நல்லா வறுத்துட்டு இது கூட மிளகு, சீரகம், கருப்பு எள்ளு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, புளி, பெருங்காயம் இதையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிழல்ல காய வச்சு எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முடி நல்லா அடர்த்தியா வளர இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வறுத்த பொருட்களை மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டு தண்ணி படாம ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறவங்க ரெகுலரா இந்த முருங்கைக்கீரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சூடான சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இட்லியில மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீர் ஹெர்ப்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சேம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சேல் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.